முக்கியமாக என்னென்னா புகையில வந்து உண்மையில் ஒரு போதைப் பொருள் அல்ல. இது சும்மா நாங்கள் அப்படியே கதைச்சு கொண்டு இருக்கிறோமே தவிர என்னென்னா இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் மலையாள பாட்டி வைத்தியம் அதே மாதிரி எங்கிற இலங்கையிலையும் இந்த பாட்டி வைத்தியத்தில் புகையிலே ஒரு முக்கியமான பொருள். அப்போ இதை நாங்கள் அளவுக்கு மீறி பாவித்தால் அது போதை தான். உண்மையில் இது சரியாக காயணுமெண்டா இந்த நரம்பு பச்சையாக இருக்கப்படாது. இந்த நரம்பும் இந்த தண்டும் பச்சையாக இருக்கப்படாது. இது உண்மையில் கிட்டமுட்டு ஒரு 60% தான் காஞ்சிருக்கு, 100% காய இல்லை. புகையிலைக்கு பதிலாக மாற்றீடு பயிராக உருளைக்கிழங்கு தான் பயிரிட சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் நல்ல உருளைக்கிழங்குகளை இறக்கி நாங்கள் அதை பயிரிட்டால் நாங்கள் விற்க போய்க்கலானே பிரச்சனை நடக்கு. விற்க போய்க்க நீங்கள் அங்கே 2 கிழங்கு இறக்கினீங்கன்னா நாங்கள் ஒன்றும் செய்யலாது, எங்கிற செலவுக்கு சரி வராது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு வரும். அதாவது என்னென்னு சொல்கிறது, கூலி செலவோட கிழங்கு வாங்கின செலவோட வந்தோன்னா சனம் பார்க்கும் இதில் மினைக்கிற நேரம் டக்கண்டு புகையிலேயே நாட்டுவோம். இப்போ இதன் மூலம் ஒரு தீங்கொண்டு இருக்குன்றதால பாவனை குறைவடையுது. இருந்தும் அதிகமான விவசாயிகள் இதைத்தானே பயிரிடுறாங்க. புகையிலையில் வர வருமானம் ஏனைய பயிரில் வருமாக இருந்தால் சனம் புகையிலேயே ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தும். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உடும்புராய் பகுதியில். இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு என்ன கொண்டு வர இருக்கிறோம்னு சொன்னால், இந்த புகையிலை வந்து பயிர்ச்செய்கைக்கு பின் எவ்வாறு பதனிடப்படுது, அதை எவ்வாறு சந்தைப்படுத்தலுக்கு கொண்டு போகிறாங்க, ஒரு புகையிலை உற்பத்தி எவ்வாறு நடைபெறுது என்றதை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். இங்கே எப்படி இந்த புகையிலை எல்லாம் இங்கே எப்படி வருது? நீங்களா உற்பத்தி செய்கிறீங்களா இல்லை வேறு ஆக்கள் உற்பத்தி செய்து வாங்கி எடுக்கிறீங்களா? இது நாங்களாக உற்பத்தி செய்து செய்கிறதும் இருக்குது. நாங்கள் வேறு ஆக்கள்கிட்ட வாங்கி அதை கொண்டு வந்து போகிற நிலை பதப்படுத்துகிற இதையும் செய்து வருகிறோம். இந்த புகையிலை எல்லாம் எப்படி காய வைக்கிறீங்க? எப்படி இந்த ஷேப்புக்கு எடுக்கிறீங்க? இது மரத்தில் கிட்டத்தட்ட அந்த புகையிலைக்கண்டு வந்து 100-120 நாளும் விடக்கூடிய மாதிரி இருக்குது. சிலது 90 நாள்லையும் வெட்டலாம். கிட்டத்தட்ட ஒரு 120 நாளை பார்ப்போம். 4 மாதம் 4 3 12 120 நாள். இப்போ கிட்டத்தட்ட 5 கட்டு வரும். அந்த கணு வந்து எடுக்கிறது 5ஆவது கணுவில் இந்த கண்டை நாங்கள் வெட்டுவோம். இப்போ அந்த கண்டை வெட்டுறேன்டா எங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 கண்டு வெட்டுறதுக்கு வெட்டி அந்த இங்கே போடுறதுக்கு கிட்டத்தட்ட 14,000 தொடக்கம் 15,000 ரூபா வரையும் வெட்டுறதுக்கு முடியும். கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 5 பொயிலையை பார்த்தாலும் 1000 கண்டுக்கு 5000 பொயிலை தொடக்கம் 6000 பொயிலை வரையும் தனி பொயிலை வரும். அந்த பொயிலை கட்டி வந்து காய விடுறதுக்கு கொடியிலையோ அல்லது மதிலையோ போடுறதுக்கு எங்களுக்கு 14,000 ரூபா செலவாகும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இது காய போடுறீங்களா இல்லை ஊழியர்களை வச்சு தான் செய்யணும். அது கிட்டத்தட்ட அப்படியும் ஒரு 7 பேர் 8 பேர் வேணும் ஊழியர்கள் வந்து அதோட டிரான்ஸ்போர்ட் வேணும். அதை ஏற்றி பறிக்கிறதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் வேணும். அப்போ அதோட எங்களுக்கு கிட்டத்தட்ட 14,000 டிரான்ஸ்போர்ட்டோட 1000 கண்டுக்கு 20,000 ரூபா கிட்ட முடியும். இங்கே வந்து இந்த தளத்துக்கு வந்து சேர்றதுக்கு 20,000 ரூபா வேணும். அதுக்கு பிறகு இந்த புகையிலையே நாங்கள் மதிலையோ அல்லது கொடியிலையோ, பெரும்பாலும் கொடியிலையும் போடுறோம், நாங்கள் மதிலையும் போடுறோம். போட்டால் கிட்டத்தட்ட 8 நாள் இல்லாத 10 நாள் 8 தொடக்கம் 10 நாள் வரையும் நல்ல வெயிலண்டா மப்பு போடாமல் நல்ல வெயில் இறக்குமெண்டா 8 தொடக்கம் 10 நாள் அந்த புகையிலையை காய விடுவோம். புகையிலையை காய விட்டு பேருந்து ஒரு மறுநாள் இப்போ 11ஆவது நாற்று விடிய அல்லது 10ஆவது நாற்று விடிய இந்த புகையிலையை ஏற்றி வந்து முடிகிறதுக்கு கொடுக்குறது. இந்த புகையிலையை வந்து நாங்கள் இப்படி முடிக்கணும். முடிகிறேன்டா ஒரு இந்த முடிச்சுக்கு வந்து 3 ரூபா 50 சா முடியும். ஒரு ஆள் முடிகிறதுக்கு 3 ரூபா 50 வேணும். அப்போ இதில் எங்களுக்கு இதுலையோ இதில் வந்து இப்போ 10 இருக்குது. 10 முடிச்சு சேர்ந்தது ஒரு கட்டாக்கி இருக்குது.
ஒரு கட்டாக இருக்குது. அப்போ இதுங்களுக்கு முடிகிறதுக்கு ஒரு முடிச்சுக்கு வந்து 350 வேணும். அது முடிய கொண்டு போகிறதுக்கு இடையிலே இவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது. அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நீ முடிகிறாங்களுக்கு சாப்பாடு பேருந்து முடிஞ்ச இடத்துலேருந்து திருப்பி நாங்கள் எங்கள்ட பூரணைக்கு ஏற்றுறதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் செலவு அது கொண்டு வந்து நாங்கள் இப்போ இங்கே இதில் பாடம் அடுக்கின மாதிரி அடுக்கிறது. இப்போ இதில் பாடம் எல்லாம் அடுக்கி இருக்குதானே, இதெல்லாம் அடுக்கியாச்சு. அடுக்கினா இப்போ இது எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பொயில வந்து அவ்வளோ நல்ல காய்ச்சலண்டு இல்லை, உண்மையாக நல்ல இல்லை உண்மையில் இது இப்போ நாங்கள் அந்த மழை பிரச்சனை ஒன்று இருக்கிறதாண்டு என்னன்னா அந்த காலநிலை வந்து ஒரு மாற்றமாக மழை வெயில்ன்றது அதான் எந்த சந்தர்ப்பத்தில் மழை பெய்யும் அதான் நாங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இந்த வானிலை அறிக்கையை பார்த்துட்டு தான் இதை கலட்டுறோம். உண்மையில் இது சரியாக காயணுமெண்டா இந்த நரம்பு பச்சையாக இருக்கப்படாது. இந்த நரம்பும் இந்த தண்டும் பச்சையாக இருக்கப்படாது. இது உண்மையில் கிட்டமுட்டு ஒரு 60% தான் காஞ்சிருக்கு, 100% காய இல்லை. இப்போ இந்த 60% வச்சுக்கொண்டு இனி என்ன செய்யணும்னா, இனி இப்படியே 2-3 நாளைக்கு இருந்தேன்டா இதுலேயே ஒரு அழுகல் விழுந்து போயிலே அப்படியே நெவுண்டு பழுதாப்போம். இதுகளெல்லாம் ஒரு அழுகல் விழுகிற மாதிரி ஒரு 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 டாக் தன்மை ஒன்று விழுகுதல்லோ, இது விழுந்தால் இது அழுகல் விழுந்துவோம். அப்போ இதை நாங்கள் இல்லை அது பெரிய பிரச்சனையாக வேறு. அது என்னென்னு சொன்னால் இப்போ பூரணைக்கா போட இப்போ நாங்கள் இன்றைக்கே பூரணைக்கா போடத்தானே போகிறோம். அப்போ இது வந்து பெரிய பிரச்சனையாக வேறு. அது என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு தான் அந்த கசிவு இருக்குது. இப்போ இன்றைக்கே எல்லாம் தூக்கி போடுவோம். ஆக பழுதாகினா அது டேமேஜ் ஆக்குறது தான். அது ஒன்றும் செய்யலாது, அது குப்பைக்கு தான் போடணும். ஏன்னா அது வந்து தூக்கினாலும் பேருந்து பானி போட நவண்டு விழுந்துவோம். அதனுடைய அது டேமேஜ் தான். அது எவ்வளோ போயிலேண்டாலும் குப்பைக்கு போட வேணும். இதை நாங்கள் எடுத்து இனி இப்போ இது இந்த குடிலுக்கு வந்துடுது. குடிலுக்கு வந்தால் இனி இந்த நரம்பை காய பண்ணி பொயிலையும் காய பண்ணணும்னா இனி நாங்கள் எங்கிட்ட பூரணைக்காக போடணும். இங்கே வந்ததுக்கு பிறகு காய வைப்பாங்களா இல்லை இனி காய வைக்கல. அது இனி இதில் காய வச்சு மினைக்கடையில தானே. இனி இதை நாங்கள் பூரணை இந்த இதுக்கு குடிலுக்க வச்சு தான் காய விடுவோம். குடிலுக்க வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கோம்பேல் உமலவல் போட்டு கொஞ்சம் கூடுதலாக போட்டு வெப்பநிலையாக கொடுக்குவோம். ஆனால் உண்மையிலே இது இந்த நரம்பு குறைவாக நரம்பு வந்து நல்ல காய்ச்சல்னு சொன்னால் லைட்டான புகையிலையும் சிவக்கும். இது கொஞ்சம் கூடுதலாக எரிக்க வேணும். இப்போ என்னென்னா இந்த கொஞ்ச காலமாக இந்த புகையிலை வந்து இளைஞர்கள் சிறியவர்கள் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அதை நிறுத்துறதுக்கான செயற்பாடும் நடந்தது. ஆனால் புகையிலை மூலமாக நிறைய ஊழியர்கள் வந்து அவங்களோட வருமானம் அன்றாட வருமானத்தையும் பார்த்து கொள்கிறாங்க. இருந்தும் இதை வந்து தடை செய்தாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு ஏற்படுது? அதுதான் இது உண்மையில் முக்கியமாக என்னென்னா புகையிலை வந்து உண்மையில் ஒரு போதைப் பொருள் அல்ல. இது சும்மா நாங்கள் அப்படியே கதைச்சு கொண்டிருக்கிறோமே தவிர என்னென்னா இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் மலையாள பாட்டி வைத்தியம் அதே மாதிரி எங்கிற இலங்கையிலையும் இந்த பாட்டி வைத்தியத்தில் புகையிலே ஒரு முக்கியமான பொருள். எப்படி என்று சொன்னால் இந்த முந்தின இப்போ தான் நாங்கள் அது இன்ஃபெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு இந்த வயதான ஆக்கள் சிறியவர்கள் இல்லாட்டி இந்த டொய்லெட் போகாமல் இருந்தால் அந்த மலை வாசலில் வந்து இந்த பொயிலை துண்டை வச்சா டொய்லெட் பிரச்சனை இல்லாமல் போகும். அடுத்தது வந்து துர்நாற்றம் பல்லு கொதி பல்லில் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பொயிலையை போட்டு மிஞ்சி சப்பினா அந்த பிரச்சனை இல்லாமல் போகும். நீங்கள் அப்படின்னா பாருங்கோ பழைய ஆக்களின்ற பல்லுகள் வந்து நல்ல உறுதியாக இருக்குது. அவையெல்லாம் பொயிலெல்லாம் போட்டு சப்பி இதாண்டு பல்லுகள் எல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ இதை நாங்கள் அளவுக்கு மீறி பாவித்தால் அது போததான். புகையில காய வச்சு வந்ததுக்கு பிறகு அதை நீங்கள் எவ்வாறு அதை ஒரு புகையிலையா நீங்கள் உற்பத்தி செய்து எடுக்கிறீங்க? புகையிலையா உற்பத்தி செய்கிறதுன்னா அந்த நாங்கள் எங்களோட உற்பத்திலையும் இருக்குது, சில வேலை பிற ஆட்கள் வாங்கி எடுக்கிறது இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு புனையலுக்கு 5 முடிஞ்சது 10 இருக்கும். அதை எடுத்து அதை தனித்தனியாக அவுத்து எங்களோட குடில் இருக்குது, குடில் உள்ளுக்கு கட்டணும். கட்டிய பிற்பாடு ஓரளவு சமமான கூடுதல் நெருக்கமாகவும் கட்ட இல்லாது கணக்காக ஓரளவு கட்டிட்டு அதுக்கு பிற்பாடு இந்த தேங்காய் மட்டை இருக்குது தானே, தென்னை மட்டை இல்லை தேங்காய் பொச்சி இருக்குது தானே, அது கீழே எங்களோட குடிலுக்கு கீழே அடுக்கணும். பழமாக அடுக்கி அதுக்கு என்ன செய்யணும்னா அதெல்லாம் கணக்கு முறையாக அடுக்கிட்டு அதுக்கு அதை தீ மூட்டுறது, நெருப்பு கொடுக்கறது. அந்த நெருப்பு கொடுத்தோன்னே அந்த நெருப்பு தணலில் தான்
அது அந்த புகையில வந்து காயும். இப்போ நீங்கள் அப்படி கட்டி தொங்க விட்டு நெருப்பு கொடுத்து கீழே புகை போட்டு பத்தி பிடிக்காது. அதுக்கு முன்னால் சுற்றி குடியில் சுற்றி இதாக தானே இருக்குது. அது மின்னுக்கு உள்ளதுக்கு பாய் இருக்குது. ஓலை பாயை போட்டு கணக்கான உயரத்துக்கு அதை மூடி விடணும். மூடி விட்டால் ஓலைப்பாயை தான் யூஸ் பண்ணுறதுக்கு. வேறு எதுவும் போடலாம் சரின்னா அதுதான் தரம் தரமாக இருக்கும். அது நல்லாவும் அது வேணுங்கிற அளவுக்கு உயரத்தை உயர்த்தி போட்டோம்னா அது அந்த முறையில் அது புகையில காஞ்சிரும். அப்போ நீங்கள் காய வச்சு எடுத்ததுக்கு பிறகு புகை போடுறீங்க ஃபஸ்ட்டு. புகை போட்டு அதை காய வச்சு எடுக்கணும். புகை போட்டதுக்கு பிறகு திரும்பியும் காய வைக்கிறீங்களா? புகையில தானே காயும். மதியிலேருந்து கொண்டு வந்து புகையில காஞ்சி வந்தோடனே அதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை எங்களுக்கு வேண்டிய முறையில் சைஸ் பண்ணி தரம் பிரித்து சின்ன பெருசு எல்லாம் தரமாக அதை எடுத்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த ஒரு மாதம் இல்லாட்டி 2 மாதத்துக்குள்ளே அது ஒரு பாடமாக போட்டு வைக்கணும். வச்சு பாடம்னா அந்த புயலையே சரியான முறையாக இதுபடுத்தி பதப்படுத்துறதுக்காக அடுக்கி வைக்கிறது. அதுக்கு பிற்பாடு என்ன செய்வோம்னா அது எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை எடுத்து பானி போடும். பானினா அந்த கரும்பு சாரில் செய்கிற அந்த சர்க்கரைன்றது அந்த சர்க்கரையை சூடாக்கி அதை எடுத்து அது சூடு நெறிங்க பிற்பாடு தொட்டியில் ஒன்று இருக்கும். தொட்டியில் போட்டு அதில் பானியில் துவைச்சி எடுத்து இன்னொரு மறுபடியும் அந்த குடியில் கட்டணும். குடியில் போட்டு அது மாதிரிக்கு மட்டை அடுக்கி அதுக்கு பாடு புகை போடணும். புகை போடணும். இந்த பானியில் போடக்குள்ள சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த கோதுமை மாவுலையும் போட்டு எடுப்பாங்களா? அது ஒவ்வொருத்தரோட தரத்தை பொறுத்தது. அது எந்தெந்த எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் தேவையான நாங்கள் பானியும் போடுவோம், கோதுமையும் போடுவோம். கோதுமை மாவு கொஞ்சமாக போடுறது இல்லை. கோதுமை மாவை வேறையா கலந்து பானி வேறையா கலந்து ரெண்டும் ஒன்றா கலந்து இது பண்ணி காய வைக்கிறதோ. அதுக்கு பிறகு புகையில போட்டு எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்வீங்க? பானியில் குடியில் போட்டு எடுத்த பிற்பாடு அதை தரம் இருக்கிறது. தரம் இருக்கேன்னா அந்த உடைஞ்சது அப்படி இருக்கும் தானே, அதை ஒதுக்கிட்டு திருப்படி அது வியாபாரத்துக்கு அனுப்புறது. இங்கே இருந்துன்னா இப்போ எங்கள்கிட்ட வந்து நிறைய இடத்துலேருந்து வந்து வாங்குவாங்க. வெளி மாவட்டத்துக்காரங்களும் இங்கே வந்து வாங்குவாங்க. இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சந்தைப்படுத்துகிறேன்னு சொன்னால் எங்கே கொண்டு போய் சந்தைப்படுத்துகிறீங்க? நாங்கள் சந்தைப்படுத்துகிறோன்னா அப்படின்னா மலையத்துக்கு போகுது. மலையத்துலேருந்து வருவாங்க, மலையத்துக்கும் போவோம். மற்றபடி காலி மாவட்டம் அங்கெல்லாம் வெளி மாவட்டத்துக்கு வருவாங்க. ஆண்டு இந்த புகையிலை நிறுவனம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்ட டைம் அதில் என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேருக்கு இது மூலமாக வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் இதில் இப்போ ஒரு வகையில் நன்மை ஏற்பட்டாலும் கூட, சாதகமான நன்மை ஏற்பட்டாலும் கூட ஒரு வகையிலே அது தீய விஷயத்துக்கும் போகக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இது ஆரம்ப காலத்தில் இருந்தே நான் நிறைய இதுகளில் பார்த்தேன்னா இது வந்து ஒரு பாட்டி வைத்தியத்துக்கு ஒரு மூலப்பொருளாக இது பாவிக்கப்படுது. மற்றது இப்போ இந்த மலைநாடுகளில் அட்டை பிரச்சனைகள் அதுகளுக்கும் சப்பி துப்பினா அந்த அட்டை வந்து வெளியேறக்கூடிய மாதிரியான விஷயத்துக்கும் அவன் இந்த பொயிலையே சப்பி போடுவேன். அதை விட உடம்பில் கூடுதலான களைப்பு ஏற்பட்டு தோய்வு ஏற்பட்டாலும் இந்த பொயிலையை சப்பி துப்பினால் ஓரளவுக்கு அது ஒரு உடம்புலேயே ஒரு எனர்ஜி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் சில நேரத்தில் சுகாதார ரீதியில் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடும். ஆனால் அந்த நாங்கள் இப்போ வேறு பயிர்களை செய்து எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஊழியர்களுக்கு கூடுதலான ஊழியர்களை வச்சு செய்கிறதுக்கும் இல்லை ஊழியர்கள் இதால் நிறைய சம்பாதிக்கக்கூடியதாக இருக்குது. விவசாயிகளும் இப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு வித உருளைக்கிழங்குகளை இறக்குமதி செய்து வெங்காயங்களை நாங்கள் நட்டால் நாங்கள் அறுவடை செய்கிற கால பகுதியில் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதியை செய்தாலே அந்த பயிர்களை இப்போ செய்யலாமல் இருக்குது. அப்போ
இந்த முறை இந்த புகையிலை செய்கை வந்து இந்த வருடம் மிகவும் கூடுதலான அளவில் புகையிலை நடப்பட்டிருக்கு, பயிரிடப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருக்கண்டா. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து இப்போ நாங்கள் மிளகாய் ஆஞ்சி செத்தலை விற்கலாமென்று பார்த்தா செத்தல் வந்து வேற்று நாடுகளில் இருந்து செத்தலை இறக்கினா நாங்கள் உற்பத்தி செய்கிற செத்தல் நாங்கள் எங்களுடைய இதுக்கு விற்கலாமல் இருக்குது. அப்போ அதை விற்று எங்களோட விவசாயத்தை பூர்த்தியாக்க முடியாது, வேலைக்காரருக்கு காசை கொடுத்து செய்யலாமல் இருக்குது. அடுத்தது சரி ஒரு உருளைக்கிழங்குகளை எங்களுக்கு இறக்குமதி செய்து உருளைக்கிழங்கு உற்பத்தியை பெருக்குவோமாண்டாலும் தற்போதைய அரசாங்கம் சரி அதுக்கு முன்னே அரசாங்கம் சரி எங்களுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கையும். சரி நாங்கள் வெங்காயத்தை நட்டு வெங்காயத்தை விற்போன்னு பார்த்தா வெங்காயம் இப்போ கிலோ 150-200 ரூபாய்க்கு இருக்குது. அப்போ 150-200 ரூபாய்க்கு வெங்காயத்தை நாங்கள் நட்டு அறுவடை செய்து விற்கலாது, அது எங்களுக்கு காணாது. அப்போ சனம் மாற்று பயிரிடாக இதொரு முதலீட்டு பயிர் செய்யன்னு சொல்லி இந்த புகையில பயிரிட செய்யணும். ஆனால் அது கூடிய அளவில் இந்த வருடம் கூடிய அளவில் புகையில பயிரிட்டவையால் இந்த முறை வந்து முந்தி வளமேல புயல கண்டு வந்து 450-500 ரூபா விற்றது ஒரு கண்டு அண்டா 1000 கண்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா தொடக்கம் 5 லட்சம் ரூபா வரையும் விற்கலாம் நல்ல கண்டு. ஆனால் இந்த முறை அதே புயல கண்டு வந்து 2 லட்சம் தொடக்கம் 2.5 லட்சம் ரூபா வரையும் விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. அரைவாசி விலை வீழ்ச்சி. அதுவும் உண்டு. அதாவது விவசாயிகளின் தன்மையும் கூடி விட்டு நுகர்வோட்ட இதுவும் கொஞ்சம் சிலோவாகிட்டுது. அவருடைய பாவனை குறையுது. பாவனை குறைய நாங்கள் உற்பத்தி எவ்வளவு செய்தாலும் அதுவின் விலை வீழ்ச்சி வருகிறது. இப்போ இதன் மூலம் ஒரு தீங்கொண்டு இருக்குன்றதால பாவனை குறைவடையுது. இருந்தும் அதிகமான விவசாயிகள் இதைத்தானே பயிரிடுறாங்க. அதான் இதுக்கு காரணம் தான் நான் சொன்னேன். என்னென்னா இது காரணம் வந்து விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு விதமான வசதியும் செய்ய இல்லை. இப்போ நாங்கள் சும்மா போதனா ஆசிரியர் இருக்கிறார் அல்லது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறார், அவைகள் வந்து விவசாயம் சம்பந்தமாக எங்களுக்கு அந்த பைப்புகள் டிஷ்யூ பேப்பர்களை கொடுத்து நெட்டுகளை கட்டுறோமே தவிர அது எங்களுக்கு எங்களோட நிலங்களில் அது சரி வராது, அது எங்களுக்கு உகந்ததாக அமையாது. அது இப்போ பாருங்க, இப்போ முழு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பைப்புகள் வீடு கூட கட்டி தூக்கி கிடக்கு. அது பாவனை இல்லை. ஒரு கொடுத்தா ஒரு 6 மாதம் பாவிப்பினம் பேருந்து அவ்வளோத்தையும் சுருட்டி கொட்டிலுக்காக வச்சுருந்தோம். இப்போ உண்மையிலே ஒரு விவசாயியை முன்னேற்றணும்னு சொன்னால் நவீன விவசாய உபகரணங்களை இறக்குமதி செய்யவும். நவீன விவசாயம் இப்போ வெங்காயம் அறுக்கிறதுக்கான மிஷினரிகள் விளங்குதானே. இப்போ மெனுவில் நாங்கள் இப்போ கையாலே அறுக்காமல் மிஷின்லேயே அறுக்கிற மாதிரி இப்போ சைனா இந்தியாவில் இருக்கிற மாதிரி நவீன இயந்திரங்களை இறக்குமதி செய்யணும். மற்ற மருந்து வசதிகள் மற்றது அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே வசதிகள் நவீன முறையில் இறக்கவும். அப்படி செய்து உருளைக்கிழங்குகள் நல்ல இனங்களை எங்களுக்கு இறக்குமதி செய்து அதுக்குரிய மானியங்கள் சிலவற்றை எங்களுக்கு விவசாயிகளுக்கு தந்தால் அவர்கள் இந்த பயிரில் நாட மாட்டார்கள். புகையிலைக்கு பதிலாக மாற்றீடு பயிராக உருளைக்கிழங்கு தான் பயிரிட சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் நல்ல உருளைக்கிழங்குகளை இறக்கி நாங்கள் அதை பயிரிட்டால் நாங்கள் விற்க போய்க்கலானே பிரச்சனை நடக்கு. விற்க போய்க்க நீங்கள் அங்கே 2 கிழங்கு இறக்கினீங்கன்னா நாங்கள் ஒன்றும் செய்யலாது, எங்களோட செலவுக்கு சரி வராது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு வரும். அதாவது என்னென்னு சொல்கிறது, கூலி செலவோட கிழங்கு வாங்கின செலவோட வந்தோன்னா சனம் பார்க்கும் இதில் மினைக்கிற நேரம் டக்குண்டு புகையிலையே நாட்டுவோம். அப்போ புகையிலையில் வர வருமானம் ஏனைய பயிரில் வருமாக இருந்தால் சனம் புகையிலேயே ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தும். இப்போ வேறு இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நாங்கள் இப்போ மிளகாயால் வந்து ஹைப்ரிட் இனம்னு சொல்லி அறிமுகப்படுத்தியாச்சு. எங்களோட உள்ளூர் இனங்கள் எல்லாம் மற்று போயிட்டு. அப்போ இப்போ நாங்கள் செத்தலுக்கு ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்க விவசாயி கூட மிளகாய் செத்தலை கடையில் போய் வாங்குகிறான். ஏன் வாங்குகிறான், அதுக்குரிய இங்கே பதப்படுத்துறதுக்குரிய இப்போ நாங்கள் ஹைப்ரிட் இனங்களை வந்து இங்கே நாங்கள் வெயிலில் போட்டோம்னா வெயிலில் வந்து வெள்ளி அடித்து அது செத்தல் பலதாகி போகுது. அது கன நாளைக்கு நீண்ட காலம் பாவிக்காது. ஆனால் இதே இனத்தை தான் இந்தியாவில் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்கள அந்த சரியான ஹீட்டில் மிஷினில் காய விடுறாங்க. மிஷினில் காய விட்டு அமர்த்தினோடனே அந்த செத்தல் வருது பாருங்க, என்ன சிவப்பாக இருக்கன்னு. அப்போ எங்கள்கிட்ட அந்த வசதிகள் அந்த இதுகள் ஒன்றும் இல்லை. அதுகள் இருந்தால் சனம் எங்களுக்கு எங்களோட விவசாயிகள் வந்து ஒவ்வொரு பயிர்களை நாங்கள் நாட்டலாம்.
இது உண்மையில் எங்களோட ஒரு விவசாயிகள் ஒரு ஆதங்கமும் ஒரு கோரிக்கையும். ஆனால் அது உண்மையில் நாங்கள் இந்த அரசாங்கமாவதால் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று யோசிக்கிறோம். அரசாங்கம் சொல்லியிருக்கு விவசாயிகளோட எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றும் என்று அந்த சொல்லினோம். ஆனால் அதை செய்தால் உண்மையில் நாங்கள் அது ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் ஆண்டவனையும் பிரார்த்திப்போம்.